தமிழ் மொழியை அழித்துவிட்டு அல்லது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தேசிய இனத்துடைய அடையாளத்தை அழிக்க முனைகின்ற இந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் முன்மொழியும் பொழுது இந்த பக்கம் இருக்கின்ற பெருந்தகைகள் மட்டும்தான் கைதட்டி அல்லது மேசையை தட்டி வரவேற்றோம். ஆனால் எல்லோரும் வந்து அதை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை, அந்த தீர்மானத்தை வரவேற்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான தீர்மானம். அந்த அடிப்படையில் இதை நான் வந்து முன்மொழிகின்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வரவேற்றால் மகிழ்ச்சி. அந்த வகையில் இல்லை இந்த மேசை ஒளி வந்து இந்த பக்கம் அந்த பக்கத்தை விட இந்த பக்கம்தான் அதிகமாக இருந்தது என்பதால் நான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தமிழருடைய அடையாளத்தை, தமிழருடைய மொழியை, தமிழருடைய பண்பாட்டை, தேசியத்துடைய அடையாளத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு தனித்த தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் இதை நான் முன்மொழிகின்றேன். கடந்த 4 நூற்றாண்டு மேலாக இதே களத்தில் இதே தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கின்ற அடிப்படையில் தமிழர் உரிமை, தமிழர் பண்பாடு, தமிழர் வளர்ச்சியை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் எமது தலைவர் தமிழ் தேசிய போராளி தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இயங்கி வருகின்றோம். எமது தலைவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 கூட தமிழர் எழுச்சி நாள் என்றுதான் நாங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கின்றோம். தேசிய இனங்களின் மொழி, பண்பாடு, உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு இந்து ராஷ்டிரம் என்பதை முன்மொழிகின்ற, அதை நிறுவக்கூடிய அல்லது கட்டமைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை முறியடிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பெருமையோடு, தலைநிமிர்வோடு இதை நான் வந்து வரவேற்கிறோம்.